ஓர் இரவில் காணாமல் போன கிராமம். பிராமணர்கள் வாழ்ந்த ஊர் பேய்கள் நிறைத்த இடமானது எப்படி? குல்தரா ஆள் நடமாட்டம் இல்லாத கிராமப் பகுதி. ராஜஸ்தானின் ஜெய்சால்மர் மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது இந்த கிராமம். இந்த பகுதி 13ஆம் நூற்றாண்டில் கட்டமைக்கப்பட்ட இடமாக வரலாற்று கூற்றுகள் மூலம் அறியப்படுகிறது. குல்தரா கிராமம் காலியான சில ஆண்டுகளில் அமானுஷ்ய இடம் என பெயர் பெற துவங்கியது. இந்த கிராமத்தில் பேய்தான் வசிக்கிறது என பல மக்கள் உறுதியாக நம்பி வருகின்றனர். இதனால் இந்த ஊருக்குள் யாரும் இரவு நேரத்தில் செல்வதில்லை. 19ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப காலத்தில்தான் குல்தரா கிராமம் காலியானதாக அறியப்படுகிறது. இந்த கிராமத்தில் வாழ்ந்த மக்கள் எல்லாம் எங்கு சென்றார்கள், ஏன் சென்றார்கள் என்ற எந்த காரணமும் யாருக்கும் தெரியவில்லை. இவர்கள் காணாமல் போனதற்கு பலர் பல்வேறு காரணங்களை சொல்லி வருகின்றனர். அதை பற்றி இங்கே காணலாம். இதற்கு பல்வேறு அறியப்படாத காரணங்கள் கூறப்பட்டு வந்தாலும் தெய்வக்குற்றம், குடிநீர் தட்டுப்பாடு, பஞ்சம், பூகம்பம், ஜவான் ஒருவரது கொடூரமான ஆட்சி என சில காரணங்கள் அழுத்தமாக காலங்கள் கடந்து இன்றளவிலும் கூறப்பட்டு வருகின்றன. இதற்கு மிக அதிகமாக சொல்லப்படும் காரணம் அந்த கிராம மக்கள் அங்குள்ள அம்மனிற்கு சாமி குற்றம் செய்துவிட்டதாகவும், அதனால் அந்த கிராமத்திற்கு தீங்கு ஏற்பட்டு கடவுள் சக்தியை அந்த கிராமம் இழந்துவிட்டதாகவும், பேய்கள் குடிபுகுந்து விட்டதாகவும் கூறுகிறார்கள். வேறு ஒரு காரணமாக வறட்சியும் சொல்லப்படுகிறது. அந்த கிராம மக்களுக்கு கிராமத்திலிருந்து சுமார் 2.5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு ஆற்று நீர்தான் பிரதான குடிநீர் தேவையாக இருந்தது. அந்த ஆறு வறண்டு போனதால் அங்குள்ள மக்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இரவோடு இரவாக வேறு ஒரு இடத்திற்கு குடிபெயர்ந்து போய்விட்டனர் எனவும் கூறப்படுகிறது. இரண்டாயிரத்து 17ஆம் ஆண்டு அம்மாநில அமைச்சர் ஒருவர் இந்த கிராமத்தை பற்றி குறிப்பிட்டு பேசிய போது இந்த கிராமம் பூகம்பத்தால் அழிந்து போனதாக பேசினார். இந்த ஆய்வு மேற்கொண்ட ஆய்வாசிரியர்கள் அழிந்த கட்டிடங்களின் அமைப்பு வைத்து பார்க்கும்போது அவற்றில் பூகம்பம் போன்ற இயற்கை பேரழிவுகள் மூலம் ஏற்படும் தாக்கம் வீட்டு கூரைகள், தூண்கள் போன்றவற்றில் காணப்படுவதாக சுட்டிக்காட்டியுள்ளனர். பெண்ணாசை கொண்ட ஜவான் ஒருநாள் குல்தரா கிராமத்தில் வசித்து வந்த அழகான இளம் பெண் மீது ஆசைப்பட்டுள்ளார். ஊர் மக்களுக்கு மறுநாள் காலை அப்பெண்ணை ஒப்படைக்கும்படி கட்டளை விடுத்துள்ளார். காவலர்கள் மறுநாள் காலை வந்து அப்பெண்ணை அழைக்க சென்றபோது இரவே கிராம மக்கள் மொத்தமாக ஊரை விட்டு காலி செய்து சென்றதாக ஒரு கதை உலாவி வருகிறது. எது எப்படியாக இருந்தாலும் இந்த கிராமத்திற்குள் அப்படி என்னதான் இருக்கிறது? ஏன் அங்கு தங்குபவர்களுக்கு அமானுஷ்யமான அனுபவங்கள் கிடைக்கிறது? இந்த கிராமத்தில் இருந்த மக்கள் ஏன் வெளியேறினர் அல்லது காணாமல் போனார்கள் என்பதை எல்லாம் இன்று வரை மர்மம்தான்.